அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கிளாஸ் கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு 8 வீடியோஸ் போட்டிருந்தோம். அது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏபிள் லிமிட் தேர்றது வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம். நம்ம சிலபஸ் வைஸாக தான் கரெக்டாக நம்ம சிலபஸ்லேருந்து வரிசையாக வந்துருந்தோம். ஏபிள் லிமிட் தேரம் முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏபிள் லிமிட் தேரத்துக்கு அடுத்து நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாலிட்டி வரும். கன்ஃபார்மாலிட்டிங்கிற டாபிக் நம்ம ஆல்ஃபர் சார் புக்கில் தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஆல்ஃபர் சார் புக்கில் இண்டெக்ஸ் பேஜும் நம்ம சிலபஸ் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாலிட்டியில் ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க, வரிசையாக வரும். ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆர்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்வ். ஆர்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்வ். ஆர்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்வ்ஸ் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் பார்த்தீங்கன்னா analytic function in a region. Analytic function in regions. மூணாவது என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த ஹெட்டிங்ஸில் மூணாவது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மல் மேப்பிங். கன்ஃபார்மல் மேப்பிங் நம்ம கன்ஃபார்மாலிட்டிங்கிற ஹெட்டிங்கில் இந்த 3 இது பார்ப்போம். நம்ம சிலபஸில் இந்த 3 தான் இருக்குது. நம்ம ஆல்ஃபர் சார் புக்கில் தான் எடுத்திருப்பாங்க. நம்ம ஆர்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்வ்ங்கிறது நம்ம ஆர்க்ஸ் கர்வ் அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கர்வ் அதாவது நம்ம சிம்பிளாக நம்ம பேசிக்காக நம்ம parametric form of the curve எல்லாமே நமக்கு தெரியும். equation, the equation of the arc gamma. parametric form வேணும்னா, parametric form நமக்கு என்னன்னு தெரியும், x equal to some x of t, y equal to y of t. இந்த இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, ஆல்ஃபா runs out to பீட்டா, ஆல்ஃபா டு பீட்டா. இது parametric ஃபார்மில் நமக்கு ஆர்க் இல்லாட்டி கர்வோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸில் பார்க்குறோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் நோட்டேஷன் ஆஃப் த கர்வ் இல்லாட்டி ஆர்க் எப்படி டினோட் பண்ணுவோம், z of t equal to x of t plus I into y of t. ஒரு ஆர்க்கு ஃபஸ்ட்டு ஆர்க்கு தான் கர்வு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் ஆர்க்கை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா, z of t equal to x of t plus I into இமேஜினரி பார்ட் வரக்கூடியது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம், I into y of t. இதில் x of t and y of t x of t y of t continuous real valued function சொல்லிருப்போம். continuous real valued function. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்க்கோட ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் x of t plus I into y of t. அதில் x of t y of t continuous real valued function சொல்லியிருப்பாங்க. பொதுவாக நம்ம ஆர்க்கை காம்ப்ளெக்ஸ் நோட்டேஷனில் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்க்கை டினோட் பண்ணுறது பார்த்தோம். இதுக்கடுத்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த ஆர்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்வில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இஃப் z of t பார்த்தோம், இதுக்கு டெரிவேட்டிவ் z dash of t equal to x dash of t plus y dash of t exists IA. If z dash of t exists and z dash of t not equal to 0 na, then the arc gamma has a tangent whose direction is
direction is determined by whose direction is determined by இது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஆவச்சுக்கணும். அதாவது ஆர்க்கோட ஈக்குவேஷன் டினோட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஈக்குவேஷனுடைய டெரிவேட்டிவ் ZS of t எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, அதுவும் இல்லாமல் ZS of t நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, then the arc has a tangent whose direction is determined by argument of Z dash of t ன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட். எந்த பாயிண்ட் வேணாலும் நமக்கு டிஆர்பியில் கொஸ்டின் அரைஸ் ஆகுது. அதனால் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் பார்த்து வச்சுக்கிறீங்க. Z dash of t எக்ஸிஸ்ட் ஆகி நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அந்த ஆர்க்கு கண்டிப்பாக டேஞ்சன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டேஞ்சன்ட்டோட டைரெக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z dash of tன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆர்க். ஆப்போசிட் ஆர்க். இப்போ ஒரு ஆர்க் நம்ம டினோட் பண்ணுறோம். the opposite arc of Z equal to Z of t alpha to beta is denoted by Z equal to Z of minus t, where minus beta to minus alpha ன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆப்போசிட் ஆர்க்கோடைய டெஃபினேஷனாக சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் ஆர்க்கை பொறுத்தளவுக்கு. அப்போ ஆர்க்கோட ஈக்குவேஷன் அடுத்து அது டேஞ்சன்ட் இருந்துச்சு, அதாவது டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டேஞ்சன்ட் வரும். அந்த டேஞ்சன்ட்டோடைய டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா. அடுத்து ஆப்போசிட் ஆர்க்கை டினோட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்க் அண்ட் க்ளோஸ் இருக்கிற பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு வரப்போ நமக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கை வந்து எப்போ டிஃபரன்சியபிள்னு சொல்லலாம், டிஃபரன்சியபிள் ஆர்க். அதுக்கடுத்து ரெகுலர் ஆர் ஸ்மூத் கர்வ், ரெகுலர் ஆர் ஸ்மூத் கர்வ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வைஸ் டிஃபரன்சியபிள் ஆர்க் இல்லாட்டி பீஸ் வைஸ் டிஃபரன்சியபிள் கர்வ். நாலாவது ஜோர்டான் ஆர்க். அடுத்து க்ளோஸ்டு கர்வ். கடைசியாக சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஆர் ஜோர்டான் கர்வ். ஒரு 5 பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சுருப்பாங்க. இது பார்த்துட்டு இப்போ இதுக்கடுத்து அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்க்கை வந்து எப்போ டிஃபரன்சியபிள்னு சொல்லலாம், எப்போ வந்து ரெகுலர் ஆர் ஸ்மூத் ஆர்க் இல்லாட்டி ஸ்மூத் கர்வ்னு சொல்லலாம், இல்லாட்டி பீஸ் வைஸ் டிஃபரன்சியபிள் எப்போன்னு சொல்லலாம், சிம்பிள் ஆர் ஜோர்டான் கர்வ் ஆர்க், க்ளோஸ்டு கர்வ், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். அதோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியபிள். இப்போ ஒரு ஆர்க்கை வந்து the arc gamma is differentiable na if Z dash of t exist ஆகணும், Z dash of t exist and is continuous இருக்கணும். இதுதான் வந்து இந்த அதாவது டிஃபரன்சியபிளுக்கு டெஃபினேஷன். எப்போ வந்து ஒரு ஆர்க்கை டிஃபரன்சியபிள்னு சொல்கிறாங்கன்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும், அந்த டெரிவேட்டிவ் கண்டினியூஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆர்க்கை வந்து டிஃபரன்சியபிள் ஆர்க்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆர் ஸ்மூத் கர்வ் ஆர் ஆர்க். கர்வ்னால ஆர்க்னால நமக்கு ஒன்று தான். அப்போ ரெகுலர் ஆர் ஸ்மூத். அப்போ ரெகுலர் எப்போ சொல்கிறாங்க, ஒரு ஆர்க்கை வந்து எப்போ ரெகுலர் இல்லாட்டி ஸ்மூத் சொல்லலாம். ஆனால் இதுக்கும் Z dash of t எக்ஸிஸ்ட் ஆகணும், எக்ஸிஸ்ட் அண்ட் இஸ் கண்டினியூஸாகவும் இருக்கணும். ஆல்சோ Z dash of t நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதாவது டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகி கண்டினியூஸாக மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஆர்க்கை டிஃபரன்சியபிள் ஆர்க்குன்னு சொல்கிறாங்க. Z dash of t எக்ஸிஸ்ட் ஆகி கண்டினியூஸாக இருந்து Z dash of t நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறப்ப அந்த ஆர்க்கை ரெகுலர் ஆர் ஸ்மூத் ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா
piecewise differentiable or piecewise regular. piecewise differentiable or piecewise regular னு சொல்லுவாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இதே டெஃபினிஷன் தான். Zs of t exists continuous and Zs of t not equal to 0 except for finite values of t ன்னு சொல்லிருப்பாங்க. இந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க, except for finite values of t. அப்போ டிஃபரன்ஷியபிள், ரெகுலர், பீஸ்வைஸ் டிஃபரன்ஷியபிள், இந்த 3 டெஃபினிஷன் பார்த்துக்கிட்டோம். நாலாவதா ஜோர்டான் ஆர்க், ஜோர்டான் ஆர்க் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து க்ளோஸ்டு கர்வ், கடைசியாக சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜோர்டான் கர்வ் பார்க்குறோம். ஜோர்டான் ஆர்க் சிம்பிள். நாலாவது இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆர் ஜோர்டான் ஆர்க் சொல்லுவாங்க. எப்போ வந்து ஒரு ஆர்க்கை சிம்பிள் இல்லாட்டி ஜோர்டான் சொல்லலாம்னா 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். T1 T2 எடுத்துக்கிட்டா 2 பாயிண்ட் இன்டர்வல்லேருந்து கொடுத்துருக்க இன்டர்வல்லேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ Z of T1 T1 not equal to T2. This implies Z of T1 not equal to Z of T2. ரெண்டு ஈக்குவல் இல்லாத பாயிண்ட் எடுத்து அதுக்கு நம்ம இமேஜ் பார்க்குறப்பையும் அது ஈக்குவல் இல்லாட்டினா அந்த கர்வ், அந்த ஆர்க்கை வந்து சிம்பிள் ஆர்க் இல்லாட்டி ஜோர்டான் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இதவே இல்லாட்டினா இப்படி எடுத்துக்கலாம். T1 ஈக்குவல் டு T2 இருக்கிறப்ப மட்டும்தான் Z of T1 ஈக்குவல் டு 2 பாயிண்ட் சேம் பாயிண்டாக இருக்கிறப்ப மட்டும்தான் அதோட இமேஜும் சேமாக இருக்கும். நம்ம வெவ்வேறு பாயிண்ட்ஸ் எடுக்கிறப்ப அதோட இமேஜும் சேமாக வராது. அப்படி சேமாக இருக்காதப்போ தான் அந்த ஆர்க்கை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிம்பிள் ஆர் ஜோர்டான் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி 1-to-1 ரிலேஷன் இருக்கணும். மேப்பிங் வந்து காமா இஸ் 1-to-1 இருந்தாலே நம்ம அது என்னன்னு சொல்லாங்க, இது 1-to-1க்கான டெஃபினிஷன் தான். அப்போ இந்த டெஃபினிஷன் வந்து சிம்பிள் ஆர் ஜோர்டான் ஆர்க்குக்கு இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து க்ளோஸ்டு கர்வ். 5th ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கர்வ் சொல்லியிருப்பாங்க. ஒரு கர்வை எப்போ க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம், இனிஷியல் பாயிண்ட்டும் டெர்மினல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகிறப்ப, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகுதுன்னா அந்த இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க. அப்போ இனிஷியல் பாயிண்ட்டும் டெர்மினல் பாயிண்ட்டும் கோயின்சைட், அப்போ எண்ட் பாயிண்ட்ஸ் கோயின்சைட். இப்போ நம்ம இன்டர்வல் வந்து ஆல்ஃபா டு பீட்டா எடுக்கிறப்ப ஆல்ஃபா ஸ்டார்டிங் பாயிண்ட், பீட்டா இன் டெர்மினல் பாயிண்ட். அப்போ Z of alpha equal to Z of beta. இப்போ circle is a closed curve. அப்போ ஆரம்ப புள்ளியும் முடிவு புள்ளியும் வந்து சந்திக்கிறப்ப தான் அந்த கர்வை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லுவாங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஆர் ஜோர்டான் கர்வ்னு சொல்லுவாங்க. சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஆர் ஜோர்டான் கர்வ். அப்போ சிம்பிளாகவும் இருக்கணும், க்ளோஸ்டாகவும் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனுமே சரியாச்சுன்னா அதைத்தான் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லுவாங்க. அதாவது T1 not equal to T2, this implies Z of T1 not equal to Z of T2. இந்த கண்டிஷனும் சரி செய்யணும். செகண்ட் Z of alpha equal to Z of beta. எண்ட் பாயிண்ட்ஸும் கோயின்சைட் ஆகணும். இந்த மாதிரி 2 கண்டிஷனுமே சரி ஆச்சுன்னா அந்த கர்வ் என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஆர் ஜோர்டான் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆர்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்வில் ஆர்க்கோட ஈக்குவேஷன், காம்ப்ளெக்ஸ் நொட்டேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
டேஞ்சன்ட்டோடைய டைரக்ஷனுக்கு டிட்டர்மின் பண்ணுற ஃபார்முலா ஆப்போசிட் கர்வ். அதுக்கடுத்து இந்த 6 டைப் 6 வகையான டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு டிஃபரன்சியபிள் பார்த்தோம். அதுக்கடுத்து ரெகுலர், பீஸ்வைஸ் டிஃபரன்சியபிள், அதுக்கடுத்து சிம்பிள் ஆர் ஜோர்டான் ஆர்க், அடுத்து க்ளோஸ்டு கர்வ், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஆர் ஜோர்டான் கர்வ். இவ்வளோ தான் நம்ம புக்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஆல்ஃபர் சார் புக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரிலேட்டடாக சில சின்ன சின்ன சம்ஸ் பார்த்துட்டு நம்ம செகண்ட் டாபிக் போயிடலாம். தேங்க்யூ. பாருங்கள், z of t equal to cos t plus I sin t. z of t equal to cos t plus I sin t in the interval 0 to 2 pi. இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் பார்த்தனே தெரிஞ்சிருச்சு. சர்க்கிள் வந்து நமக்கு பார்த்தா க்ளோஸ் கர்வ்னு பார்த்தோம். சிம்பிள் க்ளோஸ் கர்வா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்காண்டி பார்க்குறோம். அதை இப்போ ஃபஸ்ட்டு இது க்ளோஸ்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகணும். அப்போ z of 0 z of 2π கண்டுபிடிக்கணும். 0 போடுறப்ப 2π போடுற ஈக்குவல் வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ அது வந்து நம்ம க்ளோஸ்ன்னு சொல்லிடலாம். 0 போடுறப்ப 1 வரும். cos 0ஓட வேல்யூ 1, sin 0ஓட வேல்யூ 0. அடுத்து 2π போடுறப்ப cos 2πோட வேல்யூ 1, sin 2πோட வேல்யூ 0. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, end point 2π போகிறப்ப ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ வருது. அப்போ z of 0 equal to z of 2π. therefore the curve gamma is given curve z of t is closed ன்னு சொல்லிடலாம். closed curveன்னு சொல்லலாம். இதனால end points coincide ஆயிடுச்சு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ closed curve. சிம்பிளாக இது சிம்பிள் closed curveன்னு பார்க்குறதுக்கு நம்ம சிம்பிளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? t1 not equal to t2ன்னு இருக்கப்ப z of t1 not equal to z of t2ன்னு காட்டணும். இப்போ t1 equal to by 2 எடுத்துக்கலாம், t2 equal to pi எடுக்கலாம். இப்போ இதோட இமேஜ் பார்க்குறப்ப z of pi by 2 z of pi by 2 பார்த்தீங்கன்னா cos pi by 2 0, sin pi by 2 1. அப்போ ஐன்னு வரும். இதே இது பை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப cos பையோட வேல்யூ -1, sin பையோட வேல்யூ 0. அப்போ -1ன்னு வரும். அப்போ வேறு வேல்யூ எடுக்கிறப்ப இங்கே இமேஜும் சேமாக வரல. அப்போ t1 இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. t1 not equal to t2ன்னு எடுத்தோம். z of t1 not equal to z of t2ன்னு வந்துருச்சு. அப்போ z of t is simple. அப்போ க்ளோஸ்டாகவும் இருக்குது, சிம்பிளாக இருக்குது. அதனால் இது என்னன்னு சொல்லலாம்? the given curve is simple closed curve. the given curve is simple closed curveன்னு சொல்லலாம். இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறது தான். சிம்பிளாக இது க்ளோஸ்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தாலே போதும். இப்போ இதிலே இந்த இன்டர்வல் வந்து சேம் ப்ராப்ளம். இன்டர்வல் என்ன எடுத்துக்கிறோம்னா z of t equal to cos t plus I sin t interval 0 to 4π எடுத்துக்கலாம். 0 to 4π. இப்போ இது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா z of 0 போடுறப்ப cos 0 1, sin 0 0, அப்போ 1ன்னு வரும். z of 4π போடுறப்ப cos 2π 4π 6π, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈவன் மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்குமே 1 தான் வரும். அப்போ 1. அப்போ z of 0 equal to z of 4π. n பாயிண்ட்ஸ் கோயின்சைட் ஆகுது. அப்போ therefore it is closed. சிம்பிளா அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ t1 equal to pi இந்த இன்டர்வலுக்குள்ளே தான் இருக்குது. t2 equal to 3π எடுத்துக்கலாம், அது இந்த இன்டர்வலுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ t1 equal to pi போடுறப்ப z of t1 cos pi -1 sin pi 0, அப்போ -1 வரும். 3π போடுறப்ப cos 3π pi cos pi cos 3π cos 5π ஆட் மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்குமே -1 தான் வரப்போகுது. அப்போ z of 3π equal to -1. இங்கே
T1 not equal to T2ன்னு எடுத்தோம். ஆனால் Z of T1 equal to Z of T2ன்னு வருது. இந்த கண்டிஷன் satisfy ஆகலை. இந்த கண்டிஷன் satisfy ஆகலை. அதனால அந்த கர்வ் என்ன கர்வ் கிடையாதுங்க. Not simple. It is not simple. Only it is a closed curve only. It is not simple. இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் இது வந்து கொடுத்துட்டு ஒரு கர்வ் கொடுத்துட்டு அது க்ளோஸ்டா சிம்பிளா இல்லை சிம்பிள் க்ளோஸ்டு கர்வான்னு கேட்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே இது செமி சர்க்கிள் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் தேர்ட் ஒன் Z of t equal to cos t plus I sin t in the interval 0 to pi. Interval 0 to pi. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது சிம்பிளாக க்ளோஸரா இல்லை சிம்பிள் க்ளோஸர் கர்வான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு Z of 0 போட்டு பாருங்கள். Z of 0 போட்டிங்கன்னா 1 வரும். Z of 0 equal to 1. Z of pi போட்டிங்கன்னா -1 வரும். cos pi equal to -1, sin pi equal to 0. அப்போ -1 வரும். அப்போ இந்த இடத்துல end points coincide ஆகலை. Z of 0 not equal to Z of -1. அப்போ it is not closed. It is not closed. சிம்பிளாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பார்க்குறதுக்கு T1 equal to pi by 2, T2 equal to pi by 4 எடுத்துக்கலாம். இப்போ T1 equal to pi by 2ன்னு போடுறப்ப cos pi by 2 0, sin pi by 2 1, ஐன்னு வரும். pi by 4 போட்டிங்கன்னா cos pi by 4னாலும் சரி sin pi by 4னாலும் சரி என்ன தான் இருப்பது 1 by root 2. அப்போ 1 by root 2 plus I 1 by root 2ன்னு வரும். அப்போ வேறு T1 not equal to T2ன்னு இருக்கிறப்ப Z of T1 not equal to Z of T2. அப்போ இது வந்து சிம்பிளுக்கான டெஃபினிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இட் இஸ் ஏ சிம்பிள் கர்வ், நாட் ஏ க்ளோஸ்டு கர்வ். அப்போ இந்த மாதிரி சிம்பிளாக க்ளோஸ்டான ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு இன்டர்வல் கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது. அப்போ இந்த ஆர்க்ஸ் அண்ட் க்ளோஸ்டு கர்வுங்கிற டாப்பிக்கில் இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன்ஸ். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன்ஸுங்கிற ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். அது சின்ன டாபிக். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா 2 டெஃபினிஷன் ஒரு தேரம் தான். நம்ம புக்கிலே எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும். அந்த 2வது டெஃபினிஷனுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸில் ஒரு 2 சம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன்ஸ். ரீஜியன்ஸ்னா சம் செட், சம் ரீஜியன், ஏதோ ஒரு ரீஜியன் டி இல்லை ஒமேகா அப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீஜியனில் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்குமா, அனாலிட்டிக்காக இருக்குன்னா கண்டிஷன் என்ன, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ரீஜியன் வரப்போ இங்கே வந்து ஓப்பன் செட்டை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே ஓப்பன் செட்டுன்னு தான் வரும். அதில் பார்க்குறப்ப அப்போ ஒரு ஓப்பன் செட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஜெட்டிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஓப்பன் செட்டில் வந்து அனாலிட்டிக்காக இருக்கணும்னா அந்த ஓப்பன் செட்டில் இருக்க ஈச் பாயிண்ட்லேயுமே டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி சிம்பிள் தான். ஒரு ஓப்பன் செட்டு, அந்த ஓப்பன் செட்டில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கணும்னா அந்த ரீஜனில் இருக்க ஈச் பாயிண்ட், எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலே போதும். டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலே அந்த ஃபங்க்ஷன், அந்த ரீஜனில் வந்து அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லலான்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து அது ஃபஸ்ட் டெஃபினேஷனில் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ஹோல் ரீஜனில் வந்து அது அனாலிட்டிக்காக இல்லாட்டியும் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ஓப்பன் செட்டு, அந்த
ஓப்பன் செட்டை கண்டெயின் பண்ணியிருக்க ரீஜியனில் அது அனாலிட்டிக்காக இருந்தாலே அந்த இதில் வந்து அனாலிட்டிக்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. செகண்ட் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை வச்சு தான் நம்ம இந்த ரெண்டே டெஃபினிஷன் தான் சொல்லியிருப்பாங்க இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன்ஸில். இப்போ அந்த டெஃபினிஷனாக பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டெஃபினேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன சொன்னோம், ஒரு ஃபங்க்ஷன் a complex valued function f of z is defined on an open set D. அந்த இடத்துல நான் சொன்னோம் ஓப்பன் செட்டாக இருக்குன்னு சொன்னோம். is said to be analytical in D. அந்த ஓப்பன் செட்டில் அதை கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கணும்னா கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், if it has a derivative at each point in D. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஓப்பன் செட் ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டாங்க, அந்த ரீஜன் வந்து இங்கே ஓப்பன் செட். அந்த ஓப்பன் செட்டில் அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கணும்னா அந்த ஓப்பன் செட்டில் இருக்க எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாயிண்டில் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இட் ஹேஸ் ஏ டெரிவேட்டிவ் அட் ஈச் பாயிண்ட் இன் டி. அப்படி இருந்துச்சுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக். அப்படி அனாலிட்டிக் இன் த ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க அந்த ஓப்பன் செட்டில். அந்த இடத்துல ஓப்பன் செட் வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்க, செகண்ட் டெஃபினிஷன் பாருங்கள், எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஜெட் இஸ் அனாலிட்டிக் ஆன் ஆன் ஆர்பிட்ரரி பாயிண்ட் செட் ஏ if it is the restriction to A of a function which is analytic in some open set containing A. Which is analytic. அப்போ ஒரு ஏவை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட்டில் அது அனாலிட்டிக்காக இருந்தாலே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏங்கிற அந்த பாயிண்ட் செட்லேயும் அது என்னன்னு சொல்கிறாங்க அனாலிட்டிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு டெஃபினேஷனையுமே நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும் ஃபஸ்ட் இது. செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ஏல வந்து அனாலிட்டிக்காக இருக்கும்னா அது அந்த ஏவை கண்டெயின் பண்ணியிருக்கிற ஒரு ஓப்பன் செட்டில் அது அனாலிட்டிக்காக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரெண்டே டெஃபினிஷன் தான் அதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது டெஃபினிஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம அனாலிட்டிக்காக இருக்குனாலே நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கணும்னா அது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கணும். என்ன ஃபங்க்ஷனாக இருக்கணும்? சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கணும். இப்போ நம்ம மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அது அனாலிட்டிக்காக இருக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷனை வந்து சில ரெஸ்ட்ரிக்டட் ரீஜியனில் என்ன பண்ணலான்னா அதை சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனாக மாற்றலாம். சில ரெஸ்ட்ரிக்டட் ரீஜியனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப அது சிங்கிள் வேல்யூட் அனாலிட்டிக்கல் பிரான்ச் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரொம்ப குழப்பிக்கிற தேவையில்லை. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக்கில் வந்து இந்த டெஃபினேஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ரூட் ஜெட், லாக் ஜெட், ஆர்குமெண்ட் ஆஃப் காஸ் ஜெட். அதுக்கடுத்து நம்ம எக்ஸைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம் கொடுத்துருப்பாங்க. ரூட் ஆஃப் 1 + ஜெட் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - ஜெட், அடுத்து லாக் ஆஃப் லாக் ஜெட். இதெல்லாம் எல்லாமே மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் எந்த ரீஜியனில் சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாகவும் இருக்கும், அது இல்லாமல் அதில் அனாலிட்டிக்கல் பிரான்ச் எந்த ரீஜனில் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஒரு நான் 3 எக்ஸாம்பிள். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டா போகணும், நம்ம அந்த ஃபங்க்ஷன் அதோடைய அனாலிட்டிக் ரீஜன் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப குழப்ப தேவையில்லை. இப்போ அதை தான் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு 3 இது வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டாவது டெஃபினேஷன் கீழேயும். அடுத்து 4வது பாயிண்ட், 4வது இது 5வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸைஸில் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா இதெல்லாமே மல்டிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னதுங்க, மல்டிபிள் வேல்யூடு ஃபங்க்ஷன். நம்ம வந்து இது சில இந்த மல்டிபிள் வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து சில ரீஜியனில் வந்து சிங்கிள் வேல்யூவாகவும் அந்த அனாலிட்டிக்கல் பிரான்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அது எந்த ரீஜியனில் வந்து சிங்கிள் வேல்யூவாக இருக்கும் அதேமாதிரி அனாலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் அந்த ரீஜியன் மட்டும் ஆவச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்னால் நெகட்டிவ் சைடை விட்டுட்டு பாசிட்டிவ் சைடு. அப்போ என்ன சொல்லலாம்னா இதுக்கு வந்து ரீஜியன் வந்து C - infinity to 0. இந்த ரீஜியனில் வந்து அது சிங்கிள் வேல்யூடாக இருக்கும்.
அதே மாதிரி அனாலிட்டிக்கல் பிரான்ச் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இதை மட்டும் ஆவச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். இதே தான் சி மைனஸ் 0. மூணாவது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஹாஃப் லைன்ஸ். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஹாஃப் லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. சி மைனஸ் எக்ஸ் minus 1 comma y equal to 0 and x greater or equal to plus 1 and y equal to 0 இந்த ரீஜன். நாலாவது பார்த்தீங்கன்னா c minus infinity to minus 1 union 1 to plus infinity. ஃபிஃப்த் ஒன்று வந்து இதே தான் வரும். சி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0. நீங்கள் ரொம்ப அதை குழப்பிக்கிறாங்கன்னா இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. நமக்கு புக்கில் இருக்கிறதுனால எந்த பாயிண்ட் வேணாலும் இப்போ டிஆர்பியில் வந்து நமக்கு எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் கேட்டுக்கிருக்காங்க. அதனால் நம்ம அந்த டெண்டா டெஃபினிஷன் கீழே இது இருந்துச்சு. அதனால் நம்ம இதை வந்து முக்கியமான பாயிண்ட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டாக மெமரியில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த கன்ஃபார்மாலிட்டிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்க்ஸ் அண்ட் க்ளோஸ் கர்வ் முடித்தோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன்ஸ் பார்த்தோம். அது ரெண்டே டெஃபினிஷன், இந்த சில எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கடுத்து ஒரே ஒரு தேரம் இருக்குது. அந்த தேரமும் ஈஸியான தேரம் தான், டிஆர்பியில் கேட்ட தேரம் தான். இப்போ அந்த தேரம் பார்க்கலாம். அடுத்து தேரம் பார்த்தீங்கன்னா an analytic function in a region D whose derivative vanishes identically must reduce to a constant. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டெரிவேட் பண்ணுறப்ப 0 ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எதை டெரிவேட் பண்ணால் 0 ஆகுங்க? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை டெரிவேட் பண்ணால் தான் 0 ஆகும். கான்ஸ்டன்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் 0. அதான் சொல்லியிருப்பாங்க. அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ஏ ரீஜியன் டி ஹூஸ் டெரிவேட்டிவ் வேனிசஸ் ஐடென்டிக்கல்னா தென் இட் ரெடியூஸ் டு ஏ கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் 0 அப்படிங்கிறத வச்சுட்டு அதை தேரத்தை வச்சுக்கலாம். இதே இது எப்போ ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட், மாடுலஸ் வேல்யூ, ஆர்குமெண்ட் வேல்யூஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் இது ஈக்குவல். இது வந்து இந்த சேம் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த தேரத்தை வச்சுக்கோங்க. இது நமக்கு முக்கியமான தேரம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் கொஸ்டின் ஒன்று. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சனால எடுத்திருப்போம். அதாவது சப்போஸ் தட் எஃப் ஆஃப் ஜெட் இஸ் அனாலிட்டிக் and satisfying the condition f modulus of f of z square minus 1 less than 1 in a region D, then அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா then real f of z greater than 0 இருக்கும் or real f of z less than 0 throughout. ஒன்று கிரேட்டர் தென் 0 இருக்கும் அந்த ரீஜன் ஃபுல்லாகவே, இல்லாட்டினா லெஸ் தென் 0 இருக்கும் அந்த ரீஜன் ஃபுல்லாகவேன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு எக்ஸைஸ் கொஸ்டின், முக்கியமான பாயிண்ட். நம்ம டிஆர்பி கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. தென்னுக்கு எடுத்து வர்றதை ஆப்ஷனாக வச்சு விட்ருப்பாங்க. நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸில் இருந்தால் போன 2019 எக்ஸைஸ் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. அதனால் இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அப்போ அந்த ரெண்டாவது டாபிக் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 டெஃபினிஷன், ஒரு தேரம் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த கன்ஃபார்மாலிட்டிங்கிறதுல ஆர்க்ஸ் அண்ட் க்ளோஸ் கர்வ் முடிச்சிட்டோம். அடுத்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ரீஜியன்ஸ் முடிச்சிட்டோம். மூணாவது தான் கன்ஃபார்மல் மேப்பிங் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கன்ஃபார்மல் மேப்பிங் மூணாவது நம்ம பார்க்க போகிறது கன்ஃபார்மல் மேப்பிங். அப்போ அந்த கன்ஃபார்மல் மேப்பிங்னா ஒரு மேப்பிங், நம்ம மேப்பிங்னாலே இந்த நம்ம W = f of z சம் ஜெட் பிளேன்லேருந்து W பிளேனுக்கு ஆகிறத மேப்பிங் தான் எப்படி குறிப்போம்னா W = f of z. இப்போ இந்த மேப்பிங் W = f of z தான் கன்ஃபார்மல் மேப்பிங் சொல்ல போகிறோம். அதுக்கு முதல் ஐசோகோனல் மேப்பிங் சொல்லியிருப்பாங்க. இப்போ let f of z be a single valued function defined in region D, then the mapping W = f of z is ஐசோகோனல் மேப்பிங்னா the mapping W = f of z
is isogonal na it preserves the angle between two curves in magnitude only. ஆங்கிள் அதாவது ஐசோகோனல் மேப்பிங்கிறப்ப இட் ப்ரிசர்வ்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் இன் மேக்னிடியூட் ஒன்லி. மேக்னிடியூடில் மட்டும்தான் நமக்கு அந்த நம்ம மேக்னிடியூட்னா பை 4 அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் இப்போ ப்ரிசர்வ் பண்ணும். டைரெக்ஷன் ஆஃப் த ஆங்கிளை அது வந்து அது டைரெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அது வந்து அப்படியே சேமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ஆங்கிள் பிட்வீன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆங்கிள் வந்து மேப்பிங் W to Z to W போகிறப்ப ரெண்டு கருவுக்கு இடையில் இருக்க ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் வந்து மேக்னிடியூடில் மட்டும் ப்ரிசர்வ் ஆகிருக்கும். டைரெக்ஷனில் வந்து அது வந்து மாறாமல் கூட இருக்கலாம், அதை வந்து நம்ம தேவையில்லை. ஐசோகோனல்ங்கிறப்ப மேக்னிடியூட் மட்டும் த ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ் இன் மேக்னிடியூட் ஒன்லி ப்ரிசர்வ்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் மேக்னிடியூட் ஆஃப் த ஆங்கிள் மட்டும் அப்படியே இருக்கும். இட் வந்து டைரெக்ஷன் வந்து மாறாமல் கூட இருக்கலாம். நம்ம வந்து மெட்டீரியல் என்ன சொல்லியிருப்போம்னா இட் ரிவர்ஸ் த டைரக்ஷன்ஸ்னு சொல்லியிருப்போம். இட் ப்ரிசர்வ்ஸ் த ஆங்கிள் இன் மேக்னிடியூட் பட் ரிவர்ஸ் த டைரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐசோகோனல் நம்ம மெட்டீரியல் எப்படி சொல்லியிருப்போம்னா இட் ஐசோகோனல் மேப்பிங் ப்ரிசர்வ்ஸ் த magnitude of the angle but it reverses the direction சொல்லியிருப்போம். அப்போ மேக்னிடியூடில் மட்டும் அது மாறாமல் இருக்குது, ஆங்கிள் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஆங்கிள் வந்து மாறாமல் இருக்குது, ஆனால் டைரெக்ஷன் வந்து மாறுது அப்படின்னா அது வந்து ஐசோகோனல். எதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த டைரெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் இஸ் நாட் கன்சிடர், அது வந்து நமக்கு தேவையில்லை. ஆனால் மேக்னிடியூட்லேயும் டைரெக்ஷன்லேயும் ப்ரிசர்வ் ஆச்சுன்னா அந்த மேப்பிங் பேர் தான் கன்ஃபார்மல்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்மல் மேப்பிங் இஸ் சம் பர்டிகுலர் கேஸ் ஆஃப் ஐசோகோனல் மேப்பிங். அதனால தான் முதல் ஐசோகோனல் மேப்பிங் சொல்லியிருப்பாங்க. அப்போ இவன் நம்மளாம் யோசிக்க தேவையில்லை. ஐசோகோனல் மேப்பிங்கிறப்ப மேக்னிடியூட் மட்டும் ப்ரிசர்வ் ஆகிருக்கும், ஆங்கிளோட மேக்னிடியூட் மட்டும் சேமாக இருக்கும், டைரெக்ஷன் சேமாக இருக்காது. வச்சுக்கிறீங்க. கன்ஃபார்மல்னு வர்றப்ப preserves both magnitude and direction of the angle between two curves. ஐசோகோனல் வர்றப்ப அந்த மேப்பிங் வந்து ஐசோகோனலாக இருக்கணும்னா மேக்னிடியூடில் மட்டும் சேமாக இருந்தால் போதும், டைரெக்ஷன் சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. கன்ஃபார்மல்னு வர்றப்ப மேக்னிடியூடையும் சேமாக இருக்கும், டைரெக்ஷனும் சேமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கன்ஃபார்மல் மேப்பிங்னு வர்றப்ப இட் ப்ரிசர்வ்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங்னு நமக்கு நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. நீங்கள் இந்த பாயிண்ட்டே முக்கியமான பாயிண்ட்டு தான். அப்போ ஐசோகோனல் வர்றப்ப நம்ம எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மேக்னிடியூட் மட்டும் ப்ரிசர்வ் ஆகும், டைரெக்ஷன் ஆஃப் த ஆங்கிள் வந்து சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. கன்ஃபார்மல்னு வர்றப்ப போத் மேக்னிடியூடும் டைரெக்ஷனும் பிட்வீன் டூ கர்வ்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். மேப்பிங் வந்து டைரெக்ஷனு மேக்னிடியூடும் மாறாது, டைரெக்ஷனும் மாறாதுன்னு இருப்பாங்க கன்ஃபார்மல் மேப்பிங்னு வரப்ப. இதாக வச்சுக்கோங்க. கன்ஃபார்மல் மேப்பிங் இஸ் ஏ பர்டிகுலர் கேஸ் ஆஃப் ஐசோகோனல் மேப்பிங்.
கன்ஃபார்மல் மேப்பிங் இஸ் ஏ பர்டிகுலர் கேஸ் ஆஃப். அதனால் ஐசோகோனல் மேப்பிங் என்ன சொல்கிறாங்கன்னா டைரெக்ஷனை பற்றி அவங்க சொல்லலை, அது எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டாங்க, மாறணும். ஆனால் கன்ஃபார்மல்னு வர்றப்ப மாறக்கூடாது, மேக்னிடியூடும் டைரெக்ஷனும் ரெண்டுமே ப்ரிசர்வ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கன்ஃபார்மல் மேப்பிங் இஸ் பர்டிகுலர் கேஸ் ஆஃப் ஐசோகோனல் மேப்பிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கன்ஃபார்மல்னு வர்றப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு டெஃபினேஷன் எடுத்து பார்க்கலாம். நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங்கில் கன்ஃபார்மல்னு வரப்ப அந்த மேப்பிங் வந்து போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் ஆஃப் த ஆங்கிள் வந்து ப்ரிசர்வ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த டெஃபினேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இஃப் எஃப் ஆஃப் ஜெட் இஸ் அனாலிட்டிக் இன் ஏ ரீஜியன் டி அண்ட் இஃப் எஃப் டேஸ் ஆஃப் ஜெட் நாட் ஈக்குவல் டு 0. முக்கியமான கண்டிஷன், எஃப் டேஸ் ஆஃப் ஜெட் நாட் ஈக்குவல் டு 0 இன் டி, டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகி நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அந்த ரீஜியனில் அந்த மேப்பிங்கை தென் த மேப்பிங் W f of z is conformal in D. இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். டிஆர்பியில் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தது தான். எப்போ வந்து ஒரு ரீஜனில் வந்து ஃபங்க்ஷன் வந்து அந்த மேப்பிங் வந்து கன்ஃபார்மல்னு சொல்லுவாங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் ஜெட் நாட் ஈக்குவல் டு 0. நம்ம வந்து டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு டாபிக் நம்ம சிலபஸில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் பார்க்கணும், புரிஞ்சும் பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்களாகவே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதி அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக கரெக்டாக நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே சிம்பிளாக எழுதி ஆனால் எந்த பாயிண்ட்டு விடக்கூடாது. இது நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இஃப் எஃப் ஆஃப் ஜெட் இஸ் அனாலிட்டிக் இன் ஏ ரீஜியன் டி அண்ட் இஃப் எஃப் டேஸ் ஆஃப் ஜெட் நாட் ஈக்குவல் டு 0னா தென் த மேப்பிங் W ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜெட் இஸ் கன்ஃபார்மல் இன் டின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து த மேப்பிங் W ஈக்குவல் டு ஜெட் பார் இஸ், இதுவும் நம்ம டிஆர்பியில் கேட்டிருந்தது தான், இஸ் கன்ஃபார்மலா இல்லை ஐசோகோனலா இல்லை நாட் கன்ஃபார்மலா இல்லை ஐசோகோனல் நாட் கன்ஃபார்மலா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. த மேப்பிங் W ஈக்குவல் டு ஜெட் பார் இஸ் ஐசோகோனல் நாட் கன்ஃபார்மல், இது ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. த மேப்பிங் W ஈக்குவல் டு ஜெட் பார் இஸ் ஐசோகோனல். இது வந்து நமக்கு டைரெக்ஷனை ப்ரிசர்வ் பண்ணாது. இப்போ ஜெட் W ஈக்குவல் டு எஃப் ஜெட் பார்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட். இப்போ W ஈக்குவல் டு U ப்ளஸ் ஐவி, அப்போ W ஈக்குவல் டு U மைனஸ் ஐவி. இது வந்து எஃப் ஆஃப் ஜெட், இது வந்து எஃப் ஆஃப் ஜெட் பார். அப்படிங்கிறப்ப நம்ம போட்டாலும் இந்த இது வந்து ஜெட்டுன்னு வரும், இது வந்து ஜெட் பார்னு வரும், டைரெக்ஷன் வந்து மாறும். அதனால் இது வந்து ஐசோகோனல்னு இருப்பாங்க. இட் இஸ் நாட் கன்ஃபார்மல். இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். த மேப்பிங் W ஈக்குவல் டு ஜெட் பார் இஸ் ஐசோகோனல் நாட் கன்ஃபார்மல், ஐசோகோனல் பட் நாட் கன்ஃபார்மல். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து இந்த கன்ஃபார்மல் மேப்பிங்கில் இப்போ கன்ஃபார்மல்னால் ரொம்ப சிம்பிள், உங்களை திருப்பி அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கன்ஃபார்மல் வந்துட்டா இட் ப்ரிசர்வ்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ். ஐசோகோனல்னா இட் ப்ரிசர்வ்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் த ஆங்கிள் ஒன்லி, நாட் டைரக்ஷன். சிம்பிள் பாயிண்ட், சிம்பிளாக ஒரே வார்த்தையில் வச்சுக்கலாம். டெஃபினேஷன் வர்றப்போ ஒரு ரீஜியனில் வந்து ஒரு மேப்பிங் வந்து கன்ஃபார்மலாக இருக்கணும்னா தென் எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், அதாக வச்சுக்கோங்க. இந்த கன்ஃபார்மல்னு வர்றப்ப அந்த இதுக்கடுத்து இந்த டிஆர்பி கொஸ்டினுக்கு இருந்தாங்க, அந்த மேப்பிங் W ஈக்குவல் டு ஜெட் பார் இஸ் ஐசோகோனல் பட் நாட் கன்ஃபார்மல். இதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஃபார்மலில் வந்து நம்ம ஒரு மேப்பிங் கன்ஃபார்மலாக இருக்குன்னா அந்த மேப்பிங்க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கலாம், அடுத்து ஸ்கேல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், அடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் முக்கியமானது. கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒரு மேப்பிங்கோட கிரிட்டிக்கல் பாயிண்டிங்கில் அது கன்ஃபார்மலாக இருக்காது. கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா எந்த பாயிண்ட்டை கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்க, எஃப் டேஸ் ஆஃப் ஜெட் எதுக்கெல்லாம் 0 ஆகுதோ, எந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப எஃப் டேஸ் ஆஃப் ஜெட் டெரிவேட்டிவ் 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்டில் அந்த மேப்பிங் வந்து கண்டிப்பாக கன்ஃபார்மலாக இருக்காது, அது சொல்லியிருப்பாங்க. அப்போ அடுத்து அது முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான பாயிண்ட்ஸுங்கிறப்ப இந்த 2 பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம்.
angle made by a tangent to a curve with the real axis is angle made by a tangent to a curve with the real axis is அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் சீன் எடுத்துக்கலாம் பாயிண்ட் ஜெட் டு ஜெட் நாட் இதுக்கு ரெண்டு இருக்க கார்டு இந்த கார்டு எடுத்துக்கலாம் இந்த கார்டு இந்த ஜெட்டு வந்து இந்த பாயிண்ட் மூவ் ஆகிட்டே வர்றப்ப இந்த கார்டு வந்து ஜெட் நாட்டில் டேஞ்சண்டாக வரும் இந்த டேஞ்சன்ட் இதை தான் வந்து ஆங்கிள் மேட் பை எ டேஞ்சன்ட் டு எ கர்வ் வித் ரியல் ஆக்சிஸ் இஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் மைனஸ் இஜெட் நாட் இந்த ஃபார்முலா மாதிரி இதை வச்சுக்கிறோங்க ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் மைனஸ் ஜெட் நாட் இதாக வச்சுக்கிறீங்க அடுத்து வந்து the mapping W equal to f of z is conformal ஒரு பாயிண்ட்ல angle of rotation at z naught கண்டுபிடிக்கலாம் இதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்றாங்கன்னா argument of f dash of z naught argument of f dash of argumentங்கிறப்ப வீச்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது tan inverse of y by x இப்போ x plus iy காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னா அதோட ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy இஸ் tan inverse of y by x ன்னு சொல்லுவோம் அதுதான் ஆர்குமெண்ட் ஆஃப் f dash of z நாட்னா ஃபஸ்ட்டு f of z கொடுத்துருப்பாங்க அதை டெரிவேட் பண்ணணும் அடுத்து ஜெட்டுக்கு பதிலாக z நாட்ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கடுத்து tan inverse of y by x ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும் அதான் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க ஸ்கேல் ஃபேக்டர் இல்லாட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் at a point வந்து modulus of f dash of z naught இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும் அப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபார்முலாஸ் தான் ஈஸியான ஃபார்முலாஸ் தான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஒர்க்கிங் சம்மும் சிம்பிளாக தான் இருக்க போகுது இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணால் ஒரு சம் பார்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் ஃபேக்டர் அட் z equal to 2 plus I under the transformation W equal to Z square இருக்காங்க அப்போ W equal to F of Zங்கிற ஃபார்முலா என்ன இருக்குது Z square இருக்குது நம்ம angle of rotation கண்டுபிடிக்கணும்னா W dash F dash of Z பார்க்கணும் அப்போ F dash of Z பார்த்தீங்கன்னா 2Z வரும் F dash of Z 2Z நம்ம f dash of z naught இந்த இடத்துல z naught க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 plus i பாயிண்ட் வந்து 2 plus i கொடுத்திருக்காங்க அப்ப f dash of 2 plus i equal to 2 into 2 plus i equal to 4 plus 2i 4 plus 2i அப்ப first angle of rotation formula என்ன தெரியும் நமக்கு argument of f dash of z naught தெரியும் அப்ப argument of z னா tan inverse of y by x z equal to x plus y iy ஃபார்முலா கொடுத்திருந்தாங்கன்னா y by x அப்ப இந்த இடத்துல y ங்கிறது 2 x ங்கிறது 4 அப்ப argument of f dash of 2 plus I equal to tan inverse of 2 by 4 equal to tan inverse of 1 by 2 அப்போ angle of rotation என்னதுங்க tan inverse of 1 by 2 இப்போ scale factor இல்லாட்டி constant of magnification அப்படின்னு கேட்டாங்கன்னா செகண்ட் வந்து scale factor or constant of magnification கேட்குறப்ப modulus of f dash of z naught அப்போ modulus of f dash of 2 plus I modulus of z நமக்கு ஃபார்முலா தெரியும் root of x square plus y square அப்போ x equal to 4 y equal to 2 அப்போ என்ன வரும் நமக்கு root of 4 square plus 2 square 16 plus 4 equal to 20 இதை 4 into 5 எழுதி 2 root 5 அப்போ scale factor
ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிச்சினாங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். இது மாதிரி எந்த சம் கேட்டாலும் நம்ம கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை டெரிவேட்டிவ் பார்த்துக்கிட்டு அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கடுத்து ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா வரப்போகுது. இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரெண்டுமே இங்கே பாசிட்டிவாக இருந்ததுனால நம்ம டைரெக்டாக போட்டோம். இதே இது வந்து நம்ம ரியல் பார்ட் வந்து நெகட்டிவில் வரலாம், இல்லை இமேஜினரி பார்ட் மட்டும் நெகட்டிவில் வரலாம், இல்லை ரெண்டுமே நெகட்டிவில் வரலாம். அப்போ வந்து ஃபஸ்ட் கோரண்ட், செகண்ட் கோரண்ட், தேர்ட் கோரண்ட், ஃபோர்த் கோரண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கூட ஒரு சிம்பிள் சம் ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துங்க. W=1/z அட் த பாயிண்ட் z=1க்கு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனும் ஸ்கேல் ஃபேக்டரும் கண்டுபிடிங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா W=z−1/z. அப்போ W டேஷ் இதை தான் வந்து f dash of z இல்லை W டேஷ்னு சொல்லுவோம். W டேஷ் ஈக்குவல் டு என்னது வரும் -z² ஈக்குவல் டு -1/z² வரும். அட் z ஈக்குவல் டு 1ன்ட்டாங்க. அப்போ இதான் வந்து f dash of z. அப்போ f dash of 1 போட்டிங்கன்னா -1/1 ஈக்குவல் டு -1 வரும். அப்போ -1 ப்ளஸ் I0ன்னு அர்த்தம். -1 ப்ளஸ் I0. ரியல் பார்ட் வந்து காசோடது, இமேஜினரி பார்ட் வந்து சைனோடது. ரியல் பார்ட் வந்து மைனஸில் வருது. ரியல் பார்ட் வந்து மைனஸில் வந்துட்டாலே அப்போ நம்ம இந்த கோரண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோரண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். காஸ் தீட்டா சைன் தீட்டா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கோரண்ட்டில் லை ஆகும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, இது சைனோட கோரண்ட், அதனால் சைன் ப்ளஸ்ஸாக இருக்கும், காஸ் வந்து மைனஸ். அப்போ ரியல் பார்ட் மைனஸ், சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப செகண்ட் கோரண்ட்டில் லை ஆகும். இது டேனோடது, அப்போ காஸ் தீட்டாவும் மைனஸாக இருக்குது, சைன் இமேஜினரி பார்ட்டும் மைனஸாக இருக்கிறப்ப தேர்ட் கோரண்ட்டில் லை ஆகும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இது வந்து காசோடது, அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் தீட்டா மைனஸ். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கோரண்ட்டில் லை ஆகும். இமேஜினரி பார்ட் பாசிட்டிவ், ரியல் பார்ட் வந்து நெகட்டிவ் இருக்கிறப்ப செகண்ட் கோரண்ட்டில் லை ஆகும். ஃபர்ஸ்ட் கோரண்ட்டில் லை ஆச்சுன்னா ஆங்கிள் ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. இதே ஃபோர்த் கோரண்ட்டில் இருக்கிறப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வரும், தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட் கோரண்ட்டில் லை ஆகிறப்ப தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஃபோர்த் கோரண்ட்டில் லை ஆகிறப்ப தீட்டா ஈக்குவல் டு இதுக்கு அப்படியே மைனஸ் ஆல போட்டிங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பைன்னு வரும். இப்போ பாருங்கள், இது வந்து ரியல் பார்ட் வந்து மைனஸ், இமேஜினரி பார்ட். அப்போ இது செகண்ட் கோரண்ட். இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் b/a வரும், x/y/x மாலஸ் வரும். அப்போ இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1, tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு வரும். இந்த மாலஸ்னால ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ல எடுத்துருப்போம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே பிங்கிறது பி வந்து 0, ஏ தான் 1. இப்போ பி வந்து 0, ஏ வந்து 1. அப்போ என்ன வருங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு 0ன்னு வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு வரும். டேனோட மதிப்பில் 0க்கு தான் 0ன்னு வரும், அதனால் tan இன்வர்ஸ் ஆஃப் 0. அப்போ அங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் 0, தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு பை. அப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கிறப்ப அந்த கோரண்ட்டையும் வச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்கேல் ஃபேக்டரை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸ்கேல் ஃபேக்டர் வந்து நமக்கு என்னன்னு தெரியும், மாலஸ் ஆஃப் f dash of z0. அப்போ ரூட் ஆஃப் -1² ஈக்குவல் டு 1. ஸ்கேல் ஃபேக்டர் 1 தான் வரும். அந்த தீட்டா கண்டுபிடிக்கிற மட்டும் நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய சைனை வச்சு நம்ம
கோரண்ட் ஃபஸ்ட் கோரண்டா, செகண்ட் கோரண்டா, தேர்ட் கோரண்டா, ஃபோர்த் லை ஆகுதோ அதை பொறுத்து நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து அப்போ இந்த கன்ஃபார்மல் மேப்பிங்கில் என்னென்னு பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்தீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்க. இதுக்கடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் த கன்ஃபார்மல் மேப்பிங். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட். எப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எ பாயிண்ட் ஜெட் at which f dash of z equal to 0. A point z at which f dash of z equal to 0 is called a critical point of the transformation w equal to f of z. இல்லாட்டி கூட நம்ம z நாட் கூட எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 0 ஆச்சுன்னா, அப்போ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க, அதோட ஃபேக்டர், அந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கக்கூடிய ஈக்குவேஷனோட ஃபேக்டர், அதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்படி இல்லாட்டினா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி 0க்கு ஈக்குவல் பண்ணி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. A point z0 at which f dash of z0 equal to 0 is called a critical point of the transformation w equal to f of zங்கிறாங்க. அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேணும்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு தடவை டெரிவேட்டிவ் பண்ணி என்ன செஞ்சால் போதுங்க, நீங்கள் டெரிவேட்டிவ் பண்ணி அதை ஃபேக்டர் அதுக்கு ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்ணாலே போதும், நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அதுக்கு அடுத்து ஒரு தேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் ஜெட் இஸ் அனாலிட்டிக் இன் ரீஜியன் டி and if z equal to z0 is a point in such that f dash of z0 equal to 0, then the transformation w equal to f of z is not conformal at z equal to z0. இதுக்கு என்னங்க அர்த்தம், f dash of z0 equal to 0னா அந்த z0ங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னவாக இருக்காதுங்கிறாங்க, கன்ஃபார்மலாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு மேப்பிங் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்டிங்கில் என்னவாக இருக்காதுங்க, கிரிட்டிக்கல் பாயிண்டில் கன்ஃபார்மல் மேப்பிங்காக இருக்காது, இதைத்தான் சொல்லியிருப்பாங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ இந்த டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சில சம்ஸ் பார்க்கலாம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அது ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்ணாலே கிடச்சிரும் நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட். பாருங்கள், த மேப்பிங் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அண்ட் த சிங்குலர் பாயிண்ட். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம். எஃப் டேஷ் ஆஃப் z0 ஈக்குவல் டு 0னா அந்த z0ங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட் பார்த்தோம். அதே மாதிரி சிங்குலர் பாயிண்ட் அடுத்து நம்ம பார்ப்போம். அந்த சிங்குலர் பாயிண்ட்லேயும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்லேயும் எப்பயுமே மேப்பிங் வந்து என்னவாக இருக்காதுங்க, கன்ஃபார்மலாக இருக்காது. அதுதான் வந்து த மேப்பிங் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அண்ட் த சிங்குலர் பாயிண்ட் இஸ் நாட் கன்ஃபார்மல்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த சில இதுக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்றாங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், கிரிட்டிக்கல் பாயிண்ட்னாலே டெரிவேட்டிவ் எடுக்கணும், ஜெட்டை பொறுத்து டெரிவேட் பண்ணணும். அப்போ w டேஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வருங்க, 4z³ வரும். 4z³. கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு இதை எதுக்கு ஈக்குவல் பண்ணணும், 0க்கு ஈக்குவல் பண்ணணும். 0க்கு கொடுத்து அந்த டெரிவேட் பண்ணதை 0க்கு ஈக்குவல் பண்ணால் நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிரும். 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், அப்போ 4 × 0 ஆயிரும். அப்போ z³ equal to 0. this implies z equal to 0. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னதுங்க, 0. z equal to 0 is critical point of this transformation. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டாக இருக்கிறனால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் z equal to 0ல் என்னவாக இருக்காது, நாட் கன்ஃபார்மல், இட் இஸ் கன்ஃபார்மலாக இருக்காது. இப்போ இதுக்கு வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு கேட்டுட்டாலே இதை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க. ஒன் டைம் டெரிவேட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா 3, ஜெட்டை பொறுத்து டெரிவேட் பண்ணுறோம் 3, இதை டெரிவேட் பண்ணுறப்ப 3z². அப்போ அடுத்து இந்த டெரிவேட் பண்ணதை ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்ணணும். 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா 3யை காமனாக எடுத்துடலாம். அப்போ 1 - z² equal to 0. அப்போ z² equal to 1.
this implies z equal to plus or minus 1. அப்போ 2 critical points கிடைக்குது. z equal to plus or minus 1. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ப்ளஸ் ஒன்னுலேயும் கன்ஃபார்மலாக இருக்காது, மைனஸ் ஒன்னுலேயும் இதனால் தேரத்துப்படி நம்ம ஒரு தேரம் பார்த்தோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் டெஃபினேஷன் பார்த்து என்ன தேரம் பார்த்தோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே கன்ஃபார்மலாக இருக்காதுன்னு பார்த்தோம். இது மாதிரி அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கேட்டாலே நீங்கள் ஒரு தடவை டெரிவேட் பண்ணி அதை ஈக்குவல் டு ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணாலே பாயிண்ட்ஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ w ஈக்குவல் டு 1/z. அப்போ w டேஷ் கண்டுபிடிங்க. w டேஷ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 + 1 - 1/z² வரும். ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இது z² ஈக்குவல் பண்ணலாம். அப்போ z² - 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். z² ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு கேட்டாலே ரொம்ப சிம்பிள். ஒரு தடவை டெரிவேட் பண்ணணும். அந்த டெரிவேட் பண்ணதை ஜீரோவுக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன கிடச்சிருங்க? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிரும். நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 எக்ஸாம்பிள் வரைக்கும் கொடுத்துருப்போம். சைன் ஜெட், காஸ் ஜெட், காஸ் கட் ஜெட், இதில் அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் என்னான்னு சொல்லி. அப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து ஈஸி தான், சிம்பிளான கான்செப்ட். ஒரு தடவை டெரிவேட் பண்ணி அந்த டெரிவேட் பண்ணதை என்ன செய்யணுங்க? நீங்கள் ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணாலே கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிரும். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்குறப்ப தான் நமக்கு அடிக்கடி டிஆர்பியில் கேட்குறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லாட்டினா இன்வேரியன்ட் பாயிண்ட், கான்ஸ்டன்ட் பாயிண்ட்னு சொல்லி நம்ம 2019 டிஆர்பியோட கேட்டிருந்தாங்க. நிறையா தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறது ஒரு தடவை டெரிவேட்டிவ் எடுத்து அந்த டெரிவேட்டிவ் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் கொடுத்துருக்கக்கூடிய மேப்பிங் வந்து என்னவாக இருக்காதுன்னா கன்ஃபார்மலாக இருக்காது அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ நம்ம கடைசியாக இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் பார்த்தோன்னா இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிராஸ் ரேஷியோ அது பார்க்கலாம். இப்போ அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா தடவை கொஸ்டின் அரேஸ் ஆகிருக்கு. அதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடலாம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டோட பாருங்கள். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் கான்ஸ்டன்ட் பாயிண்ட் ஆர் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னாலும் இன்வேரியன்ட்னாலும் ஒன்று தான். இதெல்லாம் வந்து கடந்த டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது வந்து 2019 கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து 2019 இப்போ ரீசெண்டாக நடந்த டிஆர்பி 2019 கேட்டிருந்த கொஸ்டின். அப்போ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கொஸ்டின் வந்து நிறையா தடவை கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு வர்றப்போ நம்ம என்ன செஞ்சோம்? கொடுத்துருக்க மேப்பிங்கை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வர்றப்போ ரொம்ப 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 சின்ன ஈஸியான கான்செப்ட். இது ரொம்ப நீங்கள் குழப்பிக்கிற வேணாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு வந்துட்டாலே நீங்கள் டபிள்யூக்கு போல ஜெட்டு போட்டுருங்க. டபிள்யூ இருக்கிற இடத்துல ஜெட்டுன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டு ஈக்குவல் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். டபிள்யூக்கு போல ஜெட்டுன்னு போட்டாலே. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், டபிள்யூ ஈக்குவல் டு 1/z. டபிள்யூக்கு போல என்னன்னு போகிறீங்கன்னா ஜெட்டுன்னு போகிறீங்க. ஜெட் ஈக்குவல் டு 1/z. இப்போ இந்த ஜெட் எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ஜெட் இன்ட்டு z² ஈக்குவல் டு 1. அப்போ ஜெட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √1. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 1. இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். z ஈக்குவல் டு +1, z ஈக்குவல் டு -1 சொல்லி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. z ஈக்குவல் டு +1 -1, z ஈக்குவல் டு +1. 2 இன்வேரியன்ஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ். இது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுங்கிறது நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன ஆகுதுங்க? இன்வேரியண்ட்டாக இருக்கும், மாறாது, சேஞ்ச் ஆகாது. டிரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்து என்ன ஆகாது? ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சேஞ்ச் ஆகாது. அதனால தான் அதை ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இன்வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. டபிள்யூக்கு போல் என்ன போட்டால் போதும்? ஜெட்டு போட்டால் போதும். இப்போ ரெண்டாவது பாருங்கள், w ஈக்குவல் டு z - 2 - z. டபிள்யூக்கு போல் ஜெட்டு போடுங்க. z - 2 - z இங்கிட்டு கொண்டு வாங்க. இங்கிட்டு கொண்டு வரப்போ என்ன வரும்? 2z - z² ஈக்குவல் டு ஜெட்டுன்னு வரும். மைனஸ் ஜெட் இங்கிட்ட வந்தாலும் அப்போ -z² + z ஈக்குவல் டு 0ன்னு வரும்.
அப்போ இதை நம்ம மைனஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கிட்டாலும் நாங்கள் வந்து நமக்கு ஜெட்டை காமனாக எடுத்துட்டாலும் ஜெட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ ஜெட் ஈக்குவல் டு 0 ஒரு ஃபேக்டர், ஜெட் ஈக்குவல் டு 1 ஒரு இன்வேரியண்ட். அப்போ z ஈக்குவல் டு 0 அண்ட் z ஈக்குவல் டு 1, டூ இன்வேரியன்ஸ். z ஈக்குவல் டு 0 அண்ட் z ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு 0 அண்ட் z ஈக்குவல் டு 1, ரெண்டு இன்வேரியண்ட் கிடைக்கும். அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இதெல்லாம் டிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு வர்றப்ப ஜெட்டுக்கு போல் என்னன்னு போடுறீங்க, டபிள்யூன்னு போட்டாலே, டபிள்யூக்கு போல் ஜெட்டு போட்டாலே நமக்கு கிடச்சிரும். இப்போ இதே தான் இந்த 2019 கேட்ட கொஸ்டின். 2019 கேட்டிருந்தது w ஈக்குவல் டு 1 + 3iz by I plus z. அப்போ z ஈக்குவல் டு 1 + 3iz I plus z. இங்கிட்டு கொண்டு வரப்போ iz plus z ஸ்கொயர், இங்கிட்டு கொண்டு வந்தாலும் ஈக்குவல் இங்கிட்டு கொண்டு வரப்போ -1 மைனஸ் 3iz ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ z ஸ்கொயர் மைனஸ் 3iz ப்ளஸ் 3iz மைனஸ் 2izன்னு வந்துடும், -1 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டர் பண்ணால் நமக்கு ஆன்சர் 2019 கேட்டிருந்த கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பார்த்தீங்கன்னா நாங்கள் வரோம் மல்டிப்ளை பண்ணுறப்ப -1 வரணும், ஆட் பண்ணுறப்ப -2i வரணும். அப்போ -i ஆட் பண்ண -2i I ஸ்கொயர் -1 பெருக்கிறப்ப, அப்போ z minus i ஈக்குவல் டு 0. அப்போ z ஈக்குவல் டு i, i 2 டைம்ஸ். இது நமக்கு 2019 டிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின். ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஃபைண்ட் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் w ஈக்குவல் டு 1 + 3iz by I plus z. இப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது நமக்கு டிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின், டைரக்ட் ரிசல்ட். இது டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்லேஷன். த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் w ஈக்குவல் டு z plus a இஸ் இன்ஃபினிட்டி. டிரான்ஸ்லேஷனுடைய ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னங்க வரும், இன்ஃபினிட்டி. இந்த இதுக்கு மூணாவதுக்கு இது நமக்கு டிஆர்பியில் கேட்டிருந்தது. அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் w ஈக்குவல் டு z plus a இஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இப்போ இந்த ஏக்கு போல 3ன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் டிரான்ஸ்லேஷன் தான். அப்போ w ஈக்குவல் டு z plus ஏக்கு போல 3ன்னு இருக்குது. அப்போ இதுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னதுங்க, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி. ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இதுவும் டிரான்ஸ்லேஷன் தான், இதுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்ன தான் வரும், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் இன்ஃபினிட்டி. இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட், நமக்கு டிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். இப்போ இந்த கடைசியாக இதுக்கு எடுத்துக்கலாம். 5th ஒன், w ஈக்குவல் டு az. w ஈக்குவல் டு azன்னு வரப்போ 0 போட்டாலும் இமேஜ் கிடைக்கும், இன்ஃபினிட்டி போட்டாலும் கிடைக்கும். அப்போ 0க்கும் இன்ஃபினிட்டி வரும். அப்போ இதோடைய ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 0 அண்ட் இன்ஃபினிட்டி, ரெண்டு பாயிண்ட் 0 அண்ட் இன்ஃபினிட்டி. அப்போ az, அப்போ 3z 4z 5z எது வந்தாலும் என்னதாங்க வரப்போகுது. இப்போ w ஈக்குவல் டு 5z, w ஈக்குவல் டு 4z, w ஈக்குவல் டு 2zன்னு வரப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 0 அண்ட் இன்ஃபினிட்டி. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு தான் இருக்காங்க, நல்லா பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிடறேன். நான் டெய்லி கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் வந்துடும் உங்களுக்கு. ஒரு மணி நேரம் கிளாஸ் டெய்லியும் எடுத்துடலாம், முடிச்சலாம். நம்ம எக்ஸாமும் கண்டிப்பாக வரும், நல்லா படிங்க. தேங்க்யூ.